பாத்தியா என்னடா டேய் மாலை போட்டாங்க எப்ப வந்தவங்க பிப்ரவரி 28ஆம் தேதி பிப்ரவரியா தலை எடுத்து போடுற உடனே வந்தா வர கத்தி எடுத்து கொண்டுவா ஐயா ஏய் அப்பா நமக்கு இட்ட கட்டளை ஏய் தண்ணீர் ஊத்துறா இல்லையா இந்த மத்திய லோகத்திலே தேவர்களுக்கு உரிய பாரிஜாத மலர் தோட்டம் மலர்களை காணாத வண்ணம் யாரும் கனவு பாதுகாக்க வேண்டாம் நமது பொறுப்பு பாரிஜாத மலர் தோட்டத்திற்கு ஏய் புறப்பட போகலாம் ஓடி வா மக்கா டிவில பாத்துருவாங்க கரெக்டா பேசுறீங்க ஐயா தேவர்களுக்கு உரிய பாரிஜாத மலர் பூக்களை ஏய் நமக்கு சொந்தமான பாரிஜாத மலர் நமக்கு சொந்தமான பாரிஜாதம் யாரோ களவாடி இருக்கிறார்கள் மலர்களை உதித்து கிடக்கிறது நீர் ஊற்றுவது யார் ஊர்வசி விடாக்குறை. ஏய் புறப்பட அவரை சந்திக்கலாம் இந்த தடாகத்தில் நீராடி விட்டு பிறகு இந்த மரகத மாலையை அணிவிக்கலாம். அப்படியே ஆகட்டும். எப்படி தெரியுமா? தூக்கி போடா ஆனந்த ஆனந்தம் என் சொல்ல ஆனந்த ஆனந்தம் என் சொல்ல என் மண்டை பொழுது வச்சு கடவுளே நத்தமா நோயுதே யாருன்னா 108 போன் பண்ணுங்கள வண்டி வருது என்ன வாரி போறது கடவுளே பெருமாள் கோயில மணியை யாரு அங்கத்தான் எனக்கே பிடிக்குது உனக்கு குமிழி பயங்கரமா வலிக்குதே போச்சுடா பாடி நல்லா வீங்க போச்சு காலைல போகும்போது இப்படியே நெமிலி ஜிஹெச்சுக்கு போயிடு டாக்டர் கண்ணபிரான் டாக்டர் கண்ணபிரான் செப்டிக் ஊசி போட்டுக்கா தலை சரியா போடும் ஏய் ஆனால் ஒன்று பயங்க அந்த ஊர்வசி அடையும் என்று நீண்ட நாட்களாக அவன் மீது எனக்கு ஒரு கண்ணு ஒப்பனுக்கு தெரிஞ்சா நோண்டிடுவான் கண்ணு ஏய் அவளை விட மாட்டேன் அவளை அடிச்சா தருவேன் ஓடாத மேகம் தொட்டிலை விட்டு ஓடுவதென்ன மலையை மூடுவதென்ன ஒதுங்கி வரத்தாண்டா ஒதுங்கி மரமே நம்ம பிளாக்ல வாங்குற மாதிரியே ஓடுற மடம் ஏய் அந்த பர்த்தாய ஊர்வசி குடத்தோடு தண்ணீர் எடுத்து செல்கிறார் தண்ணீர் ஓட்டுவதற்காக ஊர்வசி இல்ல இது ஏய் இத போற போறோம் ஏய் யாரை இன்ட்ரோல் எழுந்து போறாங்க அவங்கள கூப்பிட்டுக்கறேன் ஏய்
அவள் பின்னாடி பார்த்தாயா அப்படி அடிச்சா அவள் முன்னழகை பார்த்தாயா செடி பார்க்கலாம் ஓடி வா, ஓடி வா. முயல்தானோ முயல்தானோ சொல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரோ அல்லவா இப்பொழுது இந்த மரகத மாலையை என்னுடைய கழுத்தில் அணிவித்துக் கொள்ள போகிறேன். அடிய போடி பக்கத்திற்கு அடிய போடி பச்சத்திருக்கி நான் விழுத்தபடிக்கு போட்டுக்கிட மடக்கி அடிய போடி பக்கத்திற்கு நான் விழுந்தபடி அடிய பொண்ணு கிட்ட வாடி உனக்கு நான் தான் ஜோடி நீ வேணும் போடி சிலுக்கு துமி தவா தெளித்துக்கிற ஏய், என்ன இது? ஃப்ரேம்ல வா கொஞ்சம் ஃப்ரேம்ல வா. என் தலைமையில வைக்கால நான் ஒரு ஆர்வம் போல இருக்கேன் கேட்ட பக்கம் போ மடக்கிட்டார் சீக்கிரம்டா ஆய் கூறு ஊசி ஊர்வசிதான் ஓடி ஊசி பேர் என்ன சொன்னீங்க ஒரு வருஷம் இப்போ ஊற வச்சு எப்போ மாவாட்டுறது அதுலயே இரு எங்களாண்ட சொல்லு உங்களாண்ட சொல்லு உலக்க இருக்கு உன்னாண்ட இருக்குதா உங்களாண்ட உரலுக்குதா உன்னாண்ட இருக்குதா இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லு. நினைக்கிறேன் அதுதான் இல்லாம போய் 6 வருஷம் ஆச்சு. எங்க விழுப்புரம் அஸ்மி ஹாஸ்பிட்டல் தூங்கி கிடக்குதோ காரி பூஜை போட்டாச்சு காரி பூஜை போடுறான் வயிற்றாக்குதுன்னு நான் தான் அவுத்து வச்சுட்டு வந்துக்கிறேன் சோப்பு டப்பாவிலே அவுத்து வச்சுட்டு வந்து சோப்பு டப்பால இருக்குது வந்து போட்டுக்குவேன் ஆயில் போல எடுத்து போட்டுப்பேன் ஏய் ஆமா இங்க என்னடா வேலை அண்ணா வணக்கண்ணா ஏய் எப்படா வந்தீங்க ஏய்! அலறாதே அண்ணமே அழக சின்னமே உன் அண்ணன் எதற்காக வந்திருக்கிறார் அண்ணா அண்ணன் கூப்பிடாதே அண்ணன் மாமா டென்ஷன் பார்த்தாதம்மா யாருடா மாமா ஏய் யாரு மாமா அண்ணனோட மறு ரூபத்தை உனக்கு தெரியாது ஏய் நானும் இவெல்லாம் ஒரு தாய் வயத்துல அப்படியே ஒரு அஞ்சுக்கிட்டே பிறந்தம்மா உங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ஏய் ஆமா என்ன அண்ணன் சொல்கிறாரே ஏய் டேய் எங்க பாருடா என்ன வேலை இங்க உனக்கு இங்கதான் வேலையே இருக்குது இங்கதான் வேலையா உனக்கு என்ன வேலை என்னுடைய தந்தை உரைத்திருக்கின்றார் பாரிஜாத மலர்கள் அனைத்திற்கும் செடிக்கு வாடாமல் இருப்பதற்காக தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்று பாரிஜாத மலர்களுக்கு நீர் ஊற்ற வந்திருக்கிறார் உன் அண்ணனுக்கு என்ன வேலை பாரிஜாத மலர்களை யாரும் களவாடாத வண்ணம் பாதுகாப்பது அவர் வேலை அப்படியா பாரிஜாத மலர்களை யாரோ களவாடி இருக்கிறார்கள் ஐயோ நீர் ஊற்றுவது நீதானி ஆமா ஊர்ல வச்சு இல்லடா ஊர்வசி ஊர்ல வச்சு எப்ப அழுது பா பா பாஸ் மலர் போனா போகட்டும் போகட்டும்
உன் அண்ணன் கிடக்குறான். ஆமாண்டா. இந்த விஷயம்லாம் உன் அண்ணனுக்கு தெரியக்கூடாது. என்னடா விஷயம்? ஊர் வச்சு சொல்லுடா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ வா. ஏய் அப்படி எப்படி இருக்குடா இது? இந்த பெருசு இருக்கும். உண்மையாகவா? யாரியாவோ இரு மனமும் ஒரு மனமாக சேர்வதுதான் ஐ லவ் யூ. ஏய் எங்கடா விக்குது? ஓ அம்மா டென்ஷன், ரொம்ப டென்ஷன் பத்துற. மாத்திர போட்டியே இல்லையா? வா படு வா ஏய் வாடா. படு வா. என்னடா? ஏய் படு. ஏய் சாரலா, என்னை பற்றி பெருமையாக பேசுகிறாயா? பெருமையா சொல்லிங்கற கோபால. சொல்லு சொல்லு. அத கூப்பிடுவாயில பத்தி. ஏய் என்னடா? ஊர்வசி சொல்லுடா. உன்னை பார்க்க பார்க்க அளவு கடந்த ஆசை உன் மீது. அதனால ஒன்லி கிஸ் மீ. சி ஓடிப்போ. உம்மால ஒரு டச் மீ. ஏய் பாலிச்சு போடு உனக்கு. ஏய் ஊர்வசி மூ சொல்றியா பாப்பா? பொம்பளை முன்னாடி அடிக்காதடா பாடுகோலுன்னு நான் என்ன நினைப்பாவா? ஆமா இந்த பொண்ணை பத்தி என்ன பாட்டு பண்ண ஓ வெக்கமா ஊ சொல்றியா பாப்பா? ஊ சொல்றியா? சரி அப்படியே உன் விருப்பப்பட்டு ஊர் சொல்லிட்டா என்ன பண்ற? பின்னாடி எடுத்து போய் ஒண்ணுக்கு போய்வேன். ஒண்ணுக்கு தான் வேற என்ன பண்ண தெரியும்? இதான் சோப்பு டப்பால வச்சுட்டு வந்துட்டேனா? ஓகே. என்ன எப்படியாவது இரு அடிச்சுங்க கூட பாடி இரு வாங்கி தரேன். இருடா. ஓ இப்ப நான் சொல்லுடா. ஊர்வசி என்னடா? இந்த அழகான குளக்கரையில் ஆமா உன்னை பார்க்கும் பொழுது பார்க்கும்படி இந்த மலரை தேடி இந்த வண்டி எதற்காக வரும்? தேனை உறிஞ்சுவதற்காக வந்திருக்கோம். இப்போ நாங்க தேனை உறிஞ்சத்துக்கு தான் வந்துக்கிறோம். எங்க உரிய போற? அது கருவண்டு, அதுக்கு உரிய தெரியாது. அதனால ஏய் நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுற, நீ அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். உனக்கு என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. அண்ணன் யார்? யாரு? சீர்வதிலே சிங்கக்குட்டி, துள்ளுவதிலே மான்குட்டி, பாய்வதிலே புலிக்குட்டி, தீனி துன்றத்துல பன்னிக்குட்டி. சுருக்கமா சொல்ல போனா ஒன்ன ஒரு பொட்டுற கதி கலங்கம். இந்த அனந்த கானகத்தில் யாருமில்ல அனாதையாக ஒருவசே தன்னந்தானி காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளி ஓடி நாம கூட்டுக்குள்ளி தன்னந்தானி காட்டுக்குள்ளே ஓடினாம சொல்லுங்கடா. வெத்தலைக்கு ஏஜென்ட், குப்பலைக்கு குமஸ்தா, அப்போ கால மரம் பருவ குடிய மரம். அவன் மூத்த பாருங்களா. ஊர்வசி அண்ணா என்னண்ணா அவன் விளையாட்டுத்தனமா பேசுறான், நீங்க பார்த்துட்டு அமைதியா இருக்கிறீங்க. அண்ணன் தானேண்ணா? அண்ணன் கிடையாது உனக்கு நான். நீ யாரு? தேவலோகத்திலே தேவல வந்து நாட்டியமான ஊர்வசி நீ. உண்மைதானண்ணா? தினந்தோறும் இந்த நாட்டியத்தை பார்த்து ரசிப்பவன் யார்? இந்த அச்சையன் எப்போது உன்னை பார்த்து பார்த்தவன உன் மீது நான் அளவில் ஆசை வைத்து விட்டேன். அண்ணா அண்ணனை வச்சு விட்டு விடு. என்னண்ணா அத்தான் என்று ஒரே ஒரு வார்த்தை கூறி விடு. கொத்தான மலரை சூடுகிறேன் உன்னுடைய கூந்தலை இறக்குவேன். நிறுத்துங்களேண்ணா. நீங்கள் பேசும் வார்த்தை விந்தையில விந்தையாக இருக்கின்றது. நீங்கள் யார்? தீபகோமானிக்கு வளர்ப்புகள் அல்லவா? நானும் தேவசபையில் நாட்டியம் ஆடக்கூடியவள். நானும் அவரை தந்தை என்று அழைக்கின்றேன், நீங்களும் தந்தை என்று அழைக்கின்றார். அப்படி என்றால் உங்களுக்கு நான் தந்தை அல்லவா? நாம் இருவரும் இங்கு சந்தித்து பேசுவது எனது தந்தைக்கு தெரியக்கூடாது. தெரியக்கூடாதா? ஆமா. ஏன்? ஆசை வைத்திருக்கிறேன். என் ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டும். வா கட்டெடுத்த ஒரு அனுமதி கொண்டு இல்லையா விட மாட்டேன் கொண்டே என்னால முடியாதுண்ணா. அதற்கு உன்னை அடைவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறேன். வா நிலவு காத்துக்களை போல கத்திருக்கிறேன். முடியாது. வர. முடியாது. ஒரே
முடியாதுண்ணா. அழகான உருவா அதற்கேற்ற வரவா பற்கள் மோகன சிரிப்பு இதையெல்லாம் பார்க்க முடியும் எடுத்துட்டு போவேன் நினைத்து புள்ளிமானே அண்ணா உன்னை தொட்டு சுவை பார்க்காமல் எடுத்துட்டு போக மாட்டேன் அண்ணா நான் எட்டாத கனி அண்ணா. என்னை தொட்டு ருசி பார்க்க உங்களால் முடியாது. எட்டாத கனியா உண்மைதான். அந்த எட்டாத கனி எப்படி எட்டி பறித்து போய் வாங்க. வர முடியாது ஏய், அடி காதலுக்கு அழைக்கிறேன் கட்டி என்னை கட்டி அன்று அருகே வாயண்டி ராசாத்தி கட்டி ஒரு முத்தம் தாயேண்டி பதினோரு வயதவ கொடுத்த வைத்த உருவம கோபை கனி போல விளையாட்டு பருவம காலம் மாறினால் காதல் சுவை மாறுமா அன்று அருகே வாயண்டி ராசாத்தி கட்டி ஒரு முத்தம் தாயேண்டி காலம் மாறினால் காதல் சுவை மாறுமா அன்பு அருகே வாயண்டி ராசாத்தி கட்டி ஒரு முத்தம் தாயேண்டி அம்மா ஐயோ நாய் மாட்டுக்கு இசுக்கிற மாதிரி இசுக்கிறா அம்மா என்னென்ன செடி ஆக்குவானோ பசங்க கல்லால் அடிச்சா தான் விடுவான் படுக்குது கல் எடுத்து அடிக்கலாம்டா ஏய் வாங்க ஏன் என்ன பார்த்து பயந்து ஓடுகிறாய் அண்ணா ஏய் 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 மாமா ஆ பையன் சாவச்சிடுறா என்ன மாமா என் மீது இவ்வளவு ஆசையா எவ்வளவு ஆசையா வைக்கிற பார்த்தாயா என்ன பண்ணலாம் ஏன் என்ன பார்த்து பயந்து ஓடுகிறாய் பெண்களுக்கு பொதுவாக ஏற்படும் வெட்கம் பெண்களுக்கு வெட்கம் வருவது சரிதான் இருந்தாலும் என்ன மாமா நான் உன்னை சுத்தி சுத்தி வருகிறேன் இதற்காக என்னத்துக்கு தெரியல சுத்தி 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 வருகிறேன் இதற்காக எதுக்கு மாமா புரியவில்லையா? ஐயோ பார்த்தாயா? உருவச்சி. நீண்ட நாட்களாக என்னை விட்டு விலகிக் கொண்டே இருக்கிறாயே. ஐயோ இது சரிதானா? அம்மா பரோட்டாவுக்கு மாவு பிசுறாண்டி அம்மா இந்த குளிர்ல என்ன வைப்பானோ வைக்க மாட்டானோ நாம் இருவரும் பழக்கம் இந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாது. மாமா நீ பண்றது எனக்கு பயமாக்குது பயப்படாதே, பயப்படாதே. இங்க யாருமே கிடையாது. நாம் இருவரும் தான் இருக்கிறோம். ஏன் வெட்கப்படுகிறாய்? முகத்தை காட்டு. உன் முகத்தை நான் பார்க்க வேண்டும். மாமா என் முகத்தை பார்ப்பவரா மொத்தமா காட்டுவா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகையாவோ நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் 10 பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். அட பாவி என்ன சொல்றேன்? பொண்ணு போறதுக்கே வழி கிடையாதடா மாமா நீ எது பாக்குறது என்கிட்ட இல்லடா இருக்கிறதே. என்னத்தரா பார்த்தா அப்படியே தாலி கட்டிட்டமா இப்பொழுதே இதே நேரத்தில் தாலி கட்டிடுறேன். மாமா தாலி கட்டிட்டு நம்ம இருவரும் வாழ முடியாது ஏன்? நம்ம 2 பேரும் சண்டை தான் போட்டுக்கலாம் வேற என்ன பண்ண முடியும் நம்ம அழகாக வாழலாமே. மாமா பிள்ளைகளை பெற்றெடுக்கலாம். ஐயோ
அந்த 10 பிள்ளைகள் உன் முகம் போல் தான் இருக்க வேண்டும். ஐயோ, உனக்கு கியா முயா கியா முயான்னு கத்தி கிடக்கணும். என்னடா அங்கலாப்பு தாண்டா இருக்குது. அம்மா அம்மா இவன் விட மாட்டான் பழுகுது. அம்மா என்ன அம்மா மாமா என் மீது இவ்வளவு ஆசை. எவ்வளவு ஆசை வைத்து பார்த்தா எவ்வளவு வச்சு இதை என்னை விட்டு விலக்கு கொண்டே இருக்கிறேன். இது சரிதானா? அம்மா நானும் அப்படியே நின்பாடு வருத்தனா. மாமா இதை பார்த்த பிறகு உனக்கு ஆசை வரலையா? இதே மாதிரி பொங்க பானடா பாயுங்க. ஐயோ ஐயோ பெருமொழி தான் மாமா ஆசை வரலையா? ஆசை வந்து விட்டது. இதை பார்த்தால் எப்படி காட்சியளிக்கிறாய்? எப்படி மாமா? ஒரு வச்சு அட 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 ஜெய் அட சொல்லு 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 பலா சொல்லு. ஐயோ பொங்கலோ பொங்கல். அம்மா இவன் தேனை அழிக்கிறவன் பழுக்குதுடா அப்பா. ஐயோ பொங்கலும் கும்பிட்றாண்டி அம்மா. அடுப்பு தரலான்னு பாக்கலாம். ஓடிவா கண்ணே. மாமா உனக்கு என்ன வேண்டும்? அடாப்பாவி ஒரு முத்தத்துக்கா இப்படி அழைந்து கொண்டிருக்கா? ஓடிவா 1000 முத்தம் தருகிறேன். வா. வா மாமா. என்ன ஒரு சுவை என்ன ஒரு சுவை. இருவரும் ஒன்றாக இருக்கலாமே. அப்பையா ஆன்ச நாத்த அடிக்குது. எப்படிதான் பொம்பளை உங்கள்கிட்ட போட்டுருப்பாங்க? ஓடிவா மாமா உனக்கு மட்டும் நான் ஆசை. என் மீது ஆசை வந்து விட்டதா? அடடடா. நீ வருவா என்ன மாமா முகமாயுது. உன் முகத்தை கிளி கொஞ்சுகிறது, நாய் நக்குகிறது. அழகிலும் அழகு அணியாய அழகு மாமா. உன்னை பார்த்த பிறகு எண்ணம் கலங்கி விட்டது. பாசம் நெஞ்சிலே படாக் வராது. அடிவே மாமா நீலாக்கா நீலாக்கா இது நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம் காமன் விடுமா பாத்துட்டியா? தெரிஞ்சிடுச்சா? பூ எடுத்து வச்சுக்கணும், பொட்டு எடுத்து வச்சுக்கணும், புடவை எடுத்து கட்டிக்கணும், வலையில எடுத்து மாட்டிக்கணும், காய்ச்சல் அந்த ஊர்வசி போல அழகாக சேலை கட்டி வந்து மைக்கோட்டை மடையினே. என்ன வேலை உனக்குங்க? மஞ்சா பூசுற முகத்துக்கும் மீச முளைக்கிற முகத்துக்கும் வித்தியாசம். எங்க ஒரு நாளும் விடக்கூடாது அவளை. ஊர்வசி
யாராச்சும் ஒருத்தவங்க புடவை எடுத்து கட்டிக்கிறிய ரொம்ப நாளா எல்லாருக்குமே சந்தேகமா. என்ன சந்தேகம்? கேட்கணுமா கேட்க கூடாதான்னு எல்லாரும் தயங்குறாங்க. என்ன கேட்கறாமா? நீ ஒரு ஆம்பளையா பொம்பளையா? இது ரொம்ப நாளா கம்பெனிக்கே சந்தேகமா இருக்குது. ஆமாண்டா. நாங்க 2 பேரும் பாம்பே போய் தான் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தோம். அமாவாசைன்னா நாங்க 2 பேரும் மாறிடுவோம். எங்க? மலையனூர் வந்துப்பா. எதுக்கு? நாங்க 2 பேரும் பழம் சுத்தி போடுவோம். சுத்தி போட்டு ஒரு பாடிலே மாடா இன்னைக்கு அமாவாசை டைம் ஆகுது வாடா. ஏய் எங்க நீ மலையனூர்ல? நான் ஊஞ்சல் மேடை. அவர் அக்னி குளம். அவன் நிக்க மாட்டான். நீ தான் ஏரிக்கரைக்கு நின்று கிடப்ப. எதுக்கு? பேட்டரி வச்சுக்கணும். பேட்டரி எதுக்கு தெரியுமா? வழி காட்டுவதற்காக. ஆமா, அதுவும் இந்த பனி காலத்துல யாராச்சும் வழி தெரியாம கோவிலின் தெரியாம வேற எங்கன்னா பின்புறமா போயிட போறாங்கன்னு வழி காட்டுவேன். அந்த துர்க்கையம்மா கோயில் உனக்கு என்ன வேலை? அங்கதான் ரொம்ப பள்ளமா இருக்குதுல்ல, யாராச்சும் பள்ளத்துல தடிக்கு விழுந்துட போறாங்கன்னு வழி காட்டுறதுக்காக நிக்கிறேன். நீ மட்டும் தான் நிப்பியா? கூட காய்ச்சல நிப்பா? 7 பேர் நிப்போம். அங்க கூட 7 பேரு? ஆமா, எங்க போனாலும் அக்கா செத்தாடி செவடியா? அந்த நீல அவத்தான் நான் கையில பிடிச்சேன். என்னால இணங்க முடியாது முடியாது முடியாது.
உழைப்பது சரிதானா உயிரோடி உணர்வாடு ஒரு கோடி துயரந்தா ஊரார் பார்த்து பாடும் பாடலா வர முடியுமா முடியுமா எது எத்தனை எடுத்து சரி அப்படியா வெளிச்சு கண்ணால் ஏய், என்ன தானாக கனியை தட்டி கொண்டு அடித்து துவைப்பாங்க பழக்கம் எனக்கு கிடையாது. நீயாக வருவாய், என் இச்சைக்கு வேண்டிய காரியத்தை வர முடியாதா? இப்போதான் பா, என்ன செய்ய போறவனே? தண்ணீர் ஊற்ற சொன்னீர்கள் அல்லவா தண்ணீர் ஊற்று வேளையிலே நம்முடைய அண்ணன் அக்ஷயன் வந்து என் கற்பையை சூறையாட ஓடி ஏய், வரதே! பாடுபட மாட்டேங்கண்ணா எங்க போறது? ஆடு எதனா மேய போதும் மேசனுக்கு வருகின்ற மாடு பயிர மேயக்கூட என்பதற்கு தான் வேலை போடுறாங்க. இல்லைங்க அவனுக்கு வேலையாக இருக்க வேண்டிய நீயே நாங்க ஒண்ணும் மேய என் காரியத்தை செய்துவிட்டாய். தயாரித்தியோ? இனிமேல் நீ எனக்கு மகனமல்ல. அப்பா, வேணாமாப்பா, அப்படி சொல்லாதப்பா. இந்த தேவலோகத்தில் உனக்கு இழப்பு கிடையாது. இன்னும் கிடையாதா? அப்பா, இனிமேல் இந்த தவறு செய்ய மாட்டேனப்பா. சத்தியமா ஒண்ணும் நாங்க செய்யவே இல்லைங்க ஏன் செய்யல? இல்லைங்க நாங்க எதுவுமே ஆகினாலே இது தேவலோகத்தில் உனக்கு இடம் கிடையாது. உலகத்திலே ஒரு மாநில வயிற்றிலே மகனாக பிறந்து பல இன்பத் தொண்டுகளை அனுபவித்து அப்பா, அப்பா, பழைய குலத்தை சாபம். அவர் தவறு செய்தாரா நீங்கள் கண்களால் பார்த்தாயா கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பு. ஈர விசாரிப்பதே அது பல்லுல போய் மாற்று ஐயா தவறு எங்கள் மீது கிடையாது வேறு யார் மீது? பாரிஜாத மலர்களுக்கு நீர் ஊற்ற சொன்னார் ஊர்வசி ஆமா, நீர் ஊற்றினால் அவர் அனைத்து கட்சி அப்படியா? ஏய் ஊர்வசி, எங்க போனாய்? மத்தியிலாக எதற்காக சென்றாய்? பாரிஜாத மலர்களுக்கு பாரிஜாத மலர் பூத்த குடகு செடிகள் வாடி கிடக்கிறது, அதற்கு நீர் ஊற்ற வேண்டும் என்றுதான் எழுப்பினேன். ஐயா என்ன செய்தால் அவன்? நமது தேவர்களுக்கு உரிய பாரிஜாத மலர்களை மலர்களை இந்த பாவி களவாடி இருக்கிறார் களவாடி எங்கே இழுத்து சென்றாள்? அது அவளை தான் தெரியும் ஏய், பாரிஜாத மலரை எங்கே களவாடி எங்கே இழுத்து சென்றாய்? அப்பா அடி கட்டி கட்டி நான் கட்டி பரிசு வாடாமல் வாடுகிறேன் வாழவழி தேடுகிறேன் வாயில வைத்து பஞ்சகரே வாழவி பஞ்சகனி வாழ வீடு நீ பஞ்சகனி வாழ வீடு நீ
வாழ வழி தேடுகிறேன் போ போ போ. என்ன ஆழமா என்ன அகத்தை ஏய் ஏய் இங்க வா. ஜலத்துல தோசம் மலர்கள் எங்கே அப்பா சொல்லு, உண்மையை சொல்லு. மலர்கள் எங்கே உண்மை சொல்ல முடியலையா தூக்க கேஸ்ல வரலனா ஏய் யாராமா வேற ஐயா தூக்கு மேல அடிச்சா கேஸ் கிடையாது அடி. வேற எங்கனா அடிச்சா கேஸ். வா அது எப்படி அது எப்படி கேஸ் கிடையாது தூக்கு மேல அடிச்சுன்னு வச்சுக்கா. எப்படி கேஸ் கிடையாது சொல்லு காலையில லாலாப்பேட்டை பக்கத்துல நெல்லு குப்பம் வாஜார் வந்து அடிச்சுட்டாரு, நம்ம புடிச்சு கட்டி போட்டுருவாங்க. ஆமா பொம்பளை பொண்ணு அடிச்சுட்டு ஆமா நம்ம தவளை மேல அடிச்சா தவளைய காட்டுவா. காட்டுவா ஜனம் ஜோ ஜோ ஜோன்னு கூடி கூடி போயிருக்கோம். போயிருக்கா பஞ்சாயத்து வைக்கிறாங்களே, ஆமா காலு மேல அடிச்சா காலு வீங்கி போனா கால் காலை காட்டுவா கைய மேல அடிச்சு கைய வீங்கி போனா கைய கைய காட்டுவா. காட்டுவா நம்ம தூத்து மேலே அடிச்சு தூத்து வீங்கி போனா 10 பேர் மத்தியில துணியை தூக்கிட்டா காட்டுவா. உனக்கம் இருக்கிறது கிட்ட ஏய் உனக்கம் இருக்கிறது தலை புளிய சொல்ல பாத்தியா? நான் என்ன சொல்லிங்கன்னா குடிக்கும் போது பார்த்தேன்னு சொல்லுகிறேன் புளிய சொல்ல அவுத்து வச்சு உனக்கம் இருக்கிறது தலை அந்த தலையில இருக்கிறது மூளை அந்த மூளை சிறிதளவு வேலை செய்கிறது கல்யாண சமய சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அபூர்வ பிரசாதம் மதுவை மாயா பஜார் படமா ரங்கராவு கடோரை கட்டி வேஷ போட்டுக்கிட்டு லட்டு நமக்கு வீழ்வாரு ஏய் எங்கே பாரிஜாத மலர் உண்மையை சொல்ல. உண்மை சொல்லு அப்பா என்ன பாரிஜாத மலர்களை பறித்து ஒரு வேளையிலே பூலோகத்திலே ஒரு அம்மனின் ஆலயமாகப்பட்டது பாழது கிடந்தப்பா. அதற்கு யாரும் ஆற தூப தீபாதனை ஏதும் செய்வதே கிடையாது போல் காட்சி அளித்ததப்பா. அதனால் அந்த அம்மனின் ஆலயத்தை சுத்தம் செய்து அம்மனுக்கு ஆலய ஆற தூப தீபாதனை அர்ச்சனம் செய்து தேவர்களுக்கு உரித்தானே அந்த பாரிஜாத மலர்களை பறித்து ஆரமாக தொடுத்து அம்மனின் கழுத்திலே அணிவித்திருக்கிறேன்ப்பா. அப்பா கோட்டாங் குடிகளுக்கும் ஊம ஊரகளுக்கும் ஆனது எல்லாரும் உனக்கு எடுக்கவே ஏய், நான் இங்க பார்த்து பேசுகிறேன் நீ அவனை பார்த்துக்கிறேன் அப்பா ஏய், என்னை பார்த்து எப்பொழுது என் அனுமதி இல்லாமல் தேவர்களுக்கு சொந்தமான பாதுகாத மலரை ஊடகத்தில் இருக்கக்கூடிய பாயளந்த அம்மனுடைய ஆலயம் சென்று அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்து அந்த மலரை அவனுக்கு சூடிவிட்டாயோ இனி உனக்கு தேவலோகத்தில் இடம் கிடையாது. அப்பா தேவலோகத்தை விட்டு ஊடகம் சென்று ஒரு மாநில பெண்ணில் வைக்கிற பிறந்து பல இன்ப துன்பங்களை நீ அனுபவிக்க வேண்டும். ஆண்டவா 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 அம்மன் ஆலயத்தை சுத்தம் செய்தது தவறா இல்லை யார தூப தீபாவளிகளை கொடுத்தது தவறா இல்லை நான் பூலோகம் சென்றது தவறா ஆண்டவா பொன்னான வாழ்வி மண்ணாகி போமா உயரம் நிலைதானா? பொன்னான வாழ்வி மண்ணாகி போமா உயரம் நிலைதானா உலகம் இதுதானா வாழ்வி மண்ணாகி
வாழ்வி மண்ணாகி போமா துயரம் நிலைதானா உலகம் இதுதான் பெண்ணென்று பாராமல் எல்லோரும் என் மீது பழி சொல்வார் தேனாட வாழ்வு திசை மாறி போச்சு நிம்மதி இழந்தாச்சு வீணான பழியாச்சு பொன்னான வாழ்வு மண்ணாகி போமா உயரம் நிலைதானா உலகம் இதுதான் இந்த பாவி நான் அறியாமல் தெரியாமல் செய்ததால் இனி முதல் கொண்டு தேவலோகத்திலே உனக்கு இடம் கிடையாது. பூலோகம் சென்று மாநில வயிற்றுக்கு ஒரு மகளாக பிறந்து இன்ப துன்பங்களை அனுபவித்துட்டு பிறகு இந்த தேவலோகம் வருவாய் என்று சாபத்தை கொடுத்து விட்டாரே. அம்மா